சென்னை மத்திய சிறையில் இருக்கிற போது ஐயாவுக்கு ஒரு விருது கிடைத்ததா அல்லது அவரின் நூலை படித்தேனா என்று தெரியவில்லை. நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதத்திற்கு கவிதையிலேயே அவர் ஒரு விடையும் எழுதியிருந்தார். இரண்டும் இந்த அரங்கிற்கு ஒரு விதத்தில் பொருத்தமாக. நான் என்ன எழுதியிருந்தேன் என்றால், அருகிலே வந்து வாழ்த்த அவாவிற்று நெஞ்சமெனினும் உங்கள் பக்கத்திலே வந்து வாழ்த்த வேண்டும் என்று கருதினேன். அருகிலே வந்து வாழ்த்த அவாவினேன் என்ற போதும் இரும்பிலே செய்த கம்பி 7 தடுப்பதாலே வருவதற்கு இயலவில்லை, வாழ்த்துகிறேன் கடிதம் மூலம் என்று எழுதியிருந்தேன். அதை கூட ஒருவர் கேட்டார், 7-8 கம்பி தானா, 10 கம்பி இல்லையா என்று கேட்டார். நான் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்ததற்கு பிறகு கம்பிகளை சரியாக என்ன தவற விட்டு விட்டேனோ என்னவோ தெரியும். அவர் சரியாக எண்ணி இருக்கிறார், அது வேறு. எனவே இரும்பிலே செய்த கம்பி 7-8 தடுப்பதாலே வர முடியவில்லை என்று எழுதியிருந்ததற்கு கவிஞர் சிற்பி எனக்கு ஒரு விடை எழுதியிருந்தார். கம்பிகள் விலகும், கதவுகள் திறக்கும், நம்பி நீர் இருங்கள், வெளியிலே வருவீர் என்று எழுதியிருந்தார். அவருடைய வாழ்க்கை 18 ஆண்டுகளுக்கு பிறகு பலித்திருக்கிறது. நான் எழுதிய கடிதமும் அவர் எழுதிய விடையும் 2003ஆவது ஆண்டு. எனவே 18 ஆண்டுகளுக்கு பிறகு நான் நேரில் சந்தித்து அவரை அவருடைய 85வது அகவை நிறைவில் வாழ்த்துகிற மிகப்பெரிய வாய்ப்பையும், அதே நேரத்தில் அவருடைய பெயரால் வழங்கப்படுகிற விருதை அருமை தம்பி யுகபாரதி பெறுகிற இந்த நிகழ்விலும் கலந்து கொள்கிற பெரிய மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. யுகபாரதியின் கவிதைகளை அங்கங்கே நண்பர்கள் எடுத்து காட்டினார்கள். அவருடைய கவிதை வரிகள் பல வெறும் திரைப்பட பாடல்களில் மட்டுமல்ல, திரைப்பட பாடல்களிலும் அவர் எழுதியிருக்கிற வரிகளிலே கவித்துவம் ஒன்றே ஒன்றை நான் சொல்ல வேண்டுமானால், மண்ணிலே ஈரம் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைதாங்க ஜீவன் உண்டு. இதை விட வேறு என்ன வேண்டும் என்று இந்த உலகத்தில் இந்த 3 நம்பிக்கைகள் எவ்வளவுதான் காய்ந்து போனாலும் மண்ணிலே ஈரம் உண்டு, நம்பினால் நாளை உண்டு. குறித்துக் கொள்ளுங்கள், நம்பினால் நாளை உண்டு, கைதாங்க ஜீவன் உண்டு என்று திரைப்படங்களிலும் எழுதியிருக்கிற யுகபாரதி தன்னுடைய கவிதை நூல்களில் தன்னுடைய நடைபெற்ற நாள்கள் என்கிற வரலாற்று வாழ்க்கை குறிப்பில் இயன்ற வரையில் என்னுடைய அரசியல் சார்பை காட்டாமல் எழுதியிருக்கிறேன் என்று முன்னுரையிலே குறிப்பிடுகிறார். எந்த பொருள் அரசியல் சார்பு இருக்கிறது என்று, அரசியல் சார்பை காட்டாமல் எழுதியிருக்கிறேன் என்றால் இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். என்ன அரசியல் சார்பு என்று எனக்கு தெரியும். அவருடைய அப்பா யார் என்பதை எழுதியிருக்கிறார். அதை கொஞ்சம் ஏரியாகத்தான் எழுதியிருக்கிறார். என் அப்பாவை பார்க்க வருகிற நண்பர்கள் எல்லாம் வீட்டுக்குள் நுழைகிற போதே வணக்கம் காம்ரேட், 6ஆம் தேதி செயற்குழு நடைபெற இருக்கிறது, 5ஆம் தேதியே அம்மாவின் நகைகள் அழகு கிடைக்கும். அவர் எழுதியிருக்கிறார், 6ஆம் தேதி செயற்குழு நடைபெற இருக்கிறது, தவறாமல் வந்து விடுங்கள். 5ஆம் தேதியே அம்மாவின் நகைகள் அழகு கடைக்கு போய்விடும். ஆனாலும் அப்பாவுக்கு நம்பிக்கை, 10ஆம் தேதி புரட்சி வரும், எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுத்து விடார். அது எது மாதிரியான நம்பிக்கை என்று இன்னொரு கேள்வியையும் சேர்த்து சொல்லுகிறார். பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவ தாத்தா எப்படியும் இயேசு வந்து விடுவார் என்று நம்புவதை போல எனக்கு நினைவு மறைந்த எழுத்தாளர் ஐயா கி ராஜநாராயணன் என்று நினைக்கிறேன். அவரும் பொதுவுடைமை சிந்தனை உடையவர் தான். அவரும் கேலியாக ஒரு இடத்துல எழுதியிருப்பார், நான் ஒரு 10 நாட்கள் வெளியூர் போய்விட்டு வந்தேன், என் ஊரில் எங்கு பார்த்தாலும் சிவப்பு கொடிகள் பறந்தன, அடடா நாம் இல்லாத நாளில் புரட்சி வந்து விட்டு போய்விட்டதோ என்று கவலைப்பட்டேன். புரட்சியே வராது என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை, புரட்சி வரவே இல்லை என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் அதற்கு பிறகு பள்ளிக்கூடத்திற்கே அனுப்பக்கூடாது என்று இருந்த சமூகத்தில் இத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த கல்லூரியிலே அமர்ந்திருக்கிறீர்களே, புரட்சி வரவில்லை என்று நான் சொல்ல முடியும். வெறும் புராண படங்கள், கடவுள் நம்பிக்கை படங்கள், மூட நம்பிக்கை படங்களை தவிர வேறு ஒன்றையும் எடுக்க முடியாது என்று இருந்த சமூகத்தில் இருளர் பழங்குடி மக்களின் உரிமை குரலை திரைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே, புரட்சி வரவில்லை என்று நான் சொல்ல முடியும். அந்த படத்தை நான் பார்த்து முடித்த போது இரவு 11:30 மணி. தம்பி மணியை அழைத்து
11:30 மணிக்கு தான் என் கேமரா கேட்கிறார். படம் பார்த்தவுடன் பேசிவிட வேண்டும் என்று தோன்றுச்சு. அந்த இரவு என்னை நீங்கள் தூங்க விடவில்லை. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியாது, ஆனால் சிவகுமார் அவர்களுக்கு தெரியும். படம் எடுத்தது நீங்கள், வாங்கி கட்டி கொண்டது நான். உங்கள் படத்தை பாராட்டியதற்காக 10 நாள் திட்டிக் கொண்டிருந்தார். அதில் எழுதியிருந்தேன், பிழைகளை சுட்டிக்காட்டுவது சரி, ஆனாலும் அரசியல் ஒரு காலண்டர் அளவுக்கு சுருங்கி போய்விடக் கூடாது என்று. புரிய வேண்டியவர்களுக்கு புரியவில்லை, புரியக்கூடாதவர்களுக்கெல்லாம் நம் நாட்டில் இருக்கிற சிக்கலே அதுதான். நாம் யாருக்காக பேசுகிறோமோ அவர்களுக்கு புரிவதில்லை. யாருக்கு புரியக்கூடாதோ சரியாக. எனவே நீங்கள் இருளர் பழங்குடி மக்களினுடைய உரிமை குரலை திரைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் புரட்சி வரவே இல்லை என்று சொல்ல முடியாது. தில்லை கோயிலில் இன்னமும் தெற்கு கதவுகள் சாத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் வந்திருக்கிறது. புரட்சி வரவே இல்லை என்று ஒரு நாள் வந்திருக்கிறது, ஆனால் முழுமையாக வந்துவிட்டது என்றும் சொல்ல முடியாது. நான் இப்படி சொல்லுகிற போது இது என்னடா வரும் அல்லது வராது என்கிற மாதிரி பேசுகிறாரே. புரட்சி வந்திருக்கிறது, வர வேண்டியும் இருக்கிறது. ஏன் இன்னமும் புரட்சி வர வேண்டி இருக்கிறது? இந்த மண்ணில் இன்னமும் ஆழவ கொலைகள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றன. புரட்சி வர வேண்டி இருக்கிறது. இன்னமும் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த சில மனிதர்களை காவல் படையின் 8 தனிப்படைகள் தேட வேண்டி இருக்கிறது. புரட்சி வர வேண்டித்தான். நான் பொதுவாக இன்னமும் இன்னமும் லஞ்சமும் லாவண்யமும் சாதியும் மதவெறியும் இந்த மண்ணில் இருக்கின்றன என்று சொன்னால் புரட்சி வர வேண்டித்தான். புரட்சி என்பது வெறும் ரத்த கடலி என்று கருத வேண்டியது. புரட்சி என்பது அமைதியாகவும் வந்து சேரும். புரட்சி என்பது நம் மனநிலையிலிருந்தும் எழும். புரட்சி என்பது இந்த சமூகத்தை மாற்றுவது எதுவோ அதுதான் புரட்சி. அது எந்த வகையில் வருகிறது என்பதல்ல. ஆனால் யுகபாரதிக்கு ஏன் புரட்சியின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிற்று? புரட்சியின் மீது அவருக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் அம்மா பட்ட துன்பமும் ஒரு அப்பாவி அப்பா புரட்சி வரும் என்று நம்பிக்கொண்டிருந்ததும் அது ஏற்படுத்திய தாக்கம். இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பாரதிக்கு தெரியும், உங்களில் பலருக்கு தெரியாது. அவர் சொல்லுகிற அந்த அப்பாவி அப்பாவும் நானும் நண்பர்கள். எனக்கு பிரேம்குமார் எப்போது தெரியாது. பிரேம்குமார் யுகபாரதியாகி வளர்ந்ததற்கு பிறகு அடடே தோழர் டிகேபியின் மகனாய் யுகபாரதி என்று கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். நானும் அவரும் நண்பர்கள் என்பது இவருக்கு தெரியும். காம்ராட் 6ஆம் தேதி செயற்குழு என்று சொன்னதில் அந்த செயற்குழுக்கு நானும் இருக்கிறேன். அவரும் நானும் செயற்குழுவிலும் இருக்கிறோம், ஜெயிலிலும் வந்திருக்கிறோம். திருச்சி மத்திய சிறையில் 2 பேரும் வந்திருக்கிறோம். அவர் பொது உடைமை கட்சியில் இருந்தார், பிறகு தோழர் மணியரசனோடு இருந்தார். நானும் அந்த தோழர் மணியரசன் அவர்களோடு இருந்தேன். எல்லாம் யுகபாரதிக்கு தெரியும். என் மீதும் கோபம் இருக்குமா இல்லை? அதாவது வாழ்க்கை பல்வேறு திசைகளில் அழைத்து செல்கிறது. யுகபாரதி சென்னை எழும்பூரில் வந்து இறங்குகிற போது அவரிடமும் அவர் நண்பர் சரவணனிடமும் பேசுவதற்கு வார்த்தைகளை தவிர வேறொன்றும் பையில் இல்லை, சட்டை பையில் இல்லை. அந்த நடைவண்டி நாள்கள் அப்படித்தான் தொடங்குகின்றன. எழும்பூர் நிலையத்தில் ஒரே ஒரு முகவரியை வைத்துக் கொண்டு வந்து இறங்கி, சரவணனுடைய சித்தப்பா செல்வத்தினுடைய முகவரி. செல்வம் தங்கி இருக்கிற அறைக்கு போனால் அவர் அங்கே இருந்து காலை செய்து 1 மாதம் ஆயிடுச்சு என்கிறார். பிறகு அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அவர் வேலையை விட்டு போய் 10 நாள் ஆயிடுச்சு என்கிறார். செல்வத்தை தேடி இன்றைக்கு திரைப்படத்தில் பாடல் எழுதி செல்வத்தை குவிக்கிற அளவுக்கான ஆற்றலை திறமையை அவர் பெற்றிருக்கிறார். 1500 பாடல்கள் எழுதியதற்கு பிறகு நான் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை, வறுமையை விரட்டி இருக்கிறேன் என்பதை தவிர. நான் தோழர் பரமசிவத்தை அறிவேன், ஆனால் அவர் வீட்டில் இருந்த வறுமையை அறிந்ததில்லை. ஒரு நடைமுறை புரிந்து கொள்ளாமல், நடைமுறையில் காலூண்டி கொள்ளாமல் பொது உடைமை பேசியதால் தம்பிக்கு வந்திருக்கிற வருத்தமாக இருக்கலாம். அதில் ஒரு நியாயமும் இருக்கிறது. அந்த நியாயம் இருக்கிறது. நான் நடைமுறையில் மிக கவனமாக இருக்கிறேன். 1990 சிறையில் இருக்கிற போது நான் பேராசிரியர் பதவியை விட்டு விடுவது என்று அப்போது முடிவெடுத்தேன். ஆனாலும் இங்கே கவனமாக இருந்தேன் என்றால்
நெடுங்கோவை கொடுத்தார். பலரும் கேட்டார்கள், இப்படி கவனமாக இருப்பது எப்படி புரட்சிகர மனப்பான்மையாகும்? நான் கேட்டேன், என்ன இப்போது புரட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிற வேலையை விட்டு வெளியிலே வந்துவிட்டால் பிறகு இந்த சிந்தனைகளிலே நான் ஆழ்ந்து போக முடியாது. அன்றாடம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்கிற கவலைகளிலே தான் ஆழ்ந்து போகிறேன். நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. தொடர் பரமசிவத்தை நான் பார்த்து நாளாயிற்று. நானும் யுகபாரதியும் சென்னையில் அடுத்தடுத்த தெருக்களில் தான் வாழ்கிறோம். சந்தித்துக் கொள்ள நேரம் இல்லை. சென்னையில் அடுத்த வீட்டில் வாழ்கிறவனோடு கூட பலருக்கு அறிமுகம் இருக்காங்க. அடுத்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், யாரோ ஒரு ஆள் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அடுத்த கலாச்சாரம் தான் அங்கே அதிகம். எனவே தம்பி எழுதியிருக்கிறேன் அந்த பாடல். நான் அந்த புத்தகத்தை படிக்கிற போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது ஒரு நாவலை படிப்பது போல நீங்கள் படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க ஒரு நாவலை படிப்பது போன்ற சுவையான ஒன்றை எழுதுவது மிக கடினம். என்ன வேடிக்கை என்றால், நீங்கள் எழுதியிருக்கிற நாவலில் வருகிற பல பாத்திரங்கள் எனக்கு பரிச்சயமானது. உங்களுக்கு யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுத்ததாய் ஒரு புலவர் என்று எழுதியிருக்கிறேன், செல்ல கணேசன். நான் அவரை செல்ல கலைவாணன் என்று அழைப்பேன். எனக்கு கணேசனை விட பிடிக்காது. செல்ல கலைவாணன் என்று அழைப்பேன். நேற்று காலையில் கூட புலவர் என்னோடு பேசினார். என்னோடு தொடர்ந்து எங்கள் பேரவையில் இருக்கிற புலவர் இருக்கிறார். தம்பி, நாம் முத்துக்குமாரை பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். பட்டாம்பூச்சி விற்பவரும் அவருடைய முதல் புத்தகம், யுகபாரதியினுடைய முதல் புத்தகமும் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் வந்திருக்கின்றன. எனக்கு முத்துக்குமார் யார் என்று தெரியாது. அப்போது முத்துக்குமார் திரைப்படத்தில் பாடல் எழுதவும் இல்லை. பட்டாம்பூச்சி விற்பவன் என்கிற அந்த புத்தகத்தை 90களின் இறுதி நான் நந்தன் இதழின் ஆசிரியராக இருந்த போது என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். படித்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாங்கினேன். ஆனால் படித்ததற்கு பிறகு அந்த புத்தகத்தினுடைய ஆழமான கருத்துக்களில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அன்றைக்கு முத்துக்குமாருக்கு எழுதிய வரிகள் உங்களுக்கு பொருந்தும். என்ன எழுதினேன் என்றால், என் பிள்ளையை விட குறைந்த வயது, ஆனால் என் தந்தையை விட முதிர்ந்த சிந்தனையோடு இந்த கவிதையை பொருந்தும். என் பிள்ளையை விட குறைந்த வயதுதான், ஆனால் நீங்கள் எழுதியிருக்கிற பல வரிகள் இன்றைக்கும் நான் உண்மையாக பாராட்டுவதற்காக சொல்லியிருக்கிறேன். மேடையில் பாராட்டுவதற்காக என்று பொய்யாக எதையும் எப்போதும் பேசக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறார். என் பிள்ளையை விட குறைவான வயதில் யுகபாரதி அவர்களே, நீங்கள் என் தந்தையை விட முதிர்ந்த சிந்தனையோடு பல செய்திகளை எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் எழுத்து திரைப்படங்களிலும் தொடர்வதுதான் தேவையானது. ஏனென்றால் நீங்கள் பத்திரிகை துறையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். பத்திரிகை துறையிலே மட்டும் நீங்களோ ஞானவேலோ அதில் மட்டும் இருந்திருப்பீர்களே. ஆனால் நாங்கள் எல்லோரும் கூட உங்களை அறிந்திருப்போமா என்று சொல்ல முடியாது. இங்கே வந்ததற்கு பிறகு நான் ஞானவேலிடத்திலே கேட்டேன், நாம் இதற்கு முன்னால் சந்தித்திருக்கிறோமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் உங்களிடத்திலே பேட்டியே எடுத்திருக்கிறேன் என்றார். என்னிடம் நேர்காணல் எடுத்து வருகிற பத்திரிகை நண்பரை நான் அப்படியே நினைவில் வைத்திருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் திரைப்படத்தின் ஞானவேலை நான் மட்டுமல்ல, நாடே இனிமேல் மறக்காது. அது அந்த ஊடகத்தின் வலிமை. அந்த ஊடகத்தின் வழியாக சொல்லுகிற போதுதான் செய்திகள் போய் சேரும். உங்கள் புத்தகத்தை படிக்கிற போதுதான் நான் அறிந்து கொண்டேன், அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாள். அதுதான் அவருடைய முதல் பாட்டு என்பதை படித்த போது, அந்த முதல் பாட்டை இயக்குனர் லிங்குசாமி கூட இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதலாமே என்று சொல்லி கைவிட்டதற்கு பிறகு, சரி இனிமேல் அவருக்கு பாட்டு வராது என்று அவர் முடிவு செய்தார். 3 மாதத்திற்கு பிறகு அதே பாட்டுக்காக அழைக்கப்பட்டு அந்த பாடல் அரங்கேறுகிறது. அந்த பாடலை நாடு இன்னமும் போற்றுகிறது. அவர் ஒரு புத்தகத்திலே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு இயலுக்கு ரயில் இருக்கிறதே, அது நீண்ட புல்லாங்குழல் என்கிறார். அந்த கற்பனையே எனக்கு வியப்பாக இருக்கு. அந்த ரயில் ஒரு நீண்ட புல்லாங்குழல் என்று சிந்திப்பதற்கு ஒரு கவிஞராக தான், நமக்கு ரயிலாகத்தான் தெரிகிறது, அல்லது ரயிலில் இருக்கிற புகைதான் தெரிகிறது, புகையில் என்றால் ஒலிதான் தெரிகிறது. அது புல்லாங்குழலாக தெரிகிறது என்றால் உங்களுக்குள் கவிதை வந்திருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, இவர் கவிதை எழுதுவதை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் பாராட்டி இருக்கிறார். பெரும்பாலும் நம்முடைய அனுபவம் என்ன, பிள்ளைகளெல்லாம் பின்னால் இருக்கிறீர்கள், நீங்கள் கவிதை எழுதினால் வீட்டில் யாராவது உங்களை பாராட்டுவார்களா? வேற வேலை இல்லை, ஒழுங்கா படி. இந்த கவிதை எழுதுறவெல்லாம் வீணா போற வேண்டும் தான் இந்த சமூகத்தில் ஒரு பொதுவாக ஒரு கருத்து உண்டு.
ஒளிஞ்சிட்டு இருக்கிற கவிஞரை கூப்பிடுங்க சொன்னார். அதுதான் முதல் சாதனை. ஒளிஞ்சிட்டு இருக்கிற கவிஞரை கூப்பிடுங்கள் என்று சொன்ன போதுதான் நமக்கும் கவிதை வரும் என்று அவருக்கு தோன்றுகிறது. அதற்கு பிறகு இன்னொரு நாள் இவர் படித்த பள்ளியினுடைய அந்த செயலாளர் அல்லது தாளாளர் உங்க அப்பாவை நாளைக்கு வர சொல்லுன்னு சொன்ன. பெரும்பாலும் பிள்ளைகளை பார்த்து அப்பாவை வர சொல்லுன்னு சொன்னா இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு பாராட்டுவதற்காக ஒரு நாளும் பெற்றோரை அழைக்கவே மாட்டேன். பையன் தப்பு பண்ணா மட்டும்தான் அப்பாவை எல்லாரும் கூப்பிடுவான். அப்பாவை அழைத்து வர சொல், அப்பாவை வர சொல் என்று சொன்ன உடனேயே இவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடந்து போய்விட்டது தோன்றுகிறது. அடுத்த நாள் அப்பா வருகிற போது அவருடைய செயலாளர் ஹாரிஸ் அவர் என்ன சொல்லி அனுப்பி இருக்கிறார் என்றால், உங்கள் பையன் ஏதோ எழுதி வைத்த கவிதையை பார்த்தேன், அவனுக்கு கவிதை வருகிறது, பிற்காலத்தில் பெரிய ஆளாக வருவான், அவனை ஊக்குவியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கல்லூரி தலைமை ஆசிரியர் செயலாளரை பார்க்க முடியாது. ஒருவேளை எங்க மாணவராய சொல்வாரா என்று தெரியவில்லை. அப்படி பிள்ளைகளை மற்ற துறைகளிலும் ஊக்குவிக்கிற ஒருவராக இருக்கிறார். என்ன நடக்க போகிறதோ என்கிற பயத்தோடு யுகபாரதி வீட்டுக்கு வருகிற போது நண்பர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், நாளைக்கு வந்து முதுகிலே எத்தனை கோடு விழுந்திருக்குன்னு காட்டுது, எப்படி அடிவுள்ள போதுடன். வீட்டுக்கு போனவுடன் அம்மா கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுக்கிறாள். அதுவரையில் நான் காணாத முத்தம் அது என்ற அந்த முத்தம் 1000 எழுத்துக்களாய் வெளியிட்டது. அந்த தாயினுடைய பாராட்டு, அப்படி ஒரு தாயும் அப்படி ஒரு தந்தையும் அப்படி ஒரு ஆசிரியரும் கிடைத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு பெரும் நம்பிக்கையோடு தான் அம்மா தன் நகைகளை அடப்பித்து கொடுத்த 1500 ரூபாயோடு மட்டும் சென்னைக்கு வந்து சேர்ந்து நாளாக நாளாக அந்த பணம் கரைய என்ன செய்வது என்று புரியாமல் எப்படியாவது பத்திரிகையாளர் ஆகிவிட வேண்டும் என்று கருதி பிறகு தானாக வந்து வேண்டாம் திரைப்பட பாடல் வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு இல்லை திரைப்பட பாடலை எழுதுங்கள் என்று லிங்குசாமி போன்ற நண்பர்கள் கேட்டுக்கொண்டு எழுதிய பாடல் இன்றைக்கு 1500 தாண்டி இருக்கிறது என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரிய மகிழ்ச்சி. இந்த விருது என்பது எழுதி முடித்துவிட்டாய் என்பதற்காக அல்ல, இன்னமும் எழுது என்பதற்காக. எழுது, இன்னொரு கவிக்கோ இன்னொரு சிற்பி நாட்டுக்கு தேவைப்படுகிறது, எழுது என்பதற்காகத்தான் சிற்பி அவர்களே அந்த விருதை தம்பிக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் கவனமாக விருதை அவரிடம் கொடுத்தார்கள், பணத்தை மனைவியிடம் தான் கொடுத்தார்கள். நானும் தவிர்த்துக் கொண்டே இருந்தேன். கவிதை எழுதியது அவர் தானே, ஆனாலும் கவிதைக்கான விருதுதான் அவருக்கு வழங்கப்பட்டது. காசு என்னவோ வீட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் பெண்களிடம் போய் சேரும் பணம் தான் ஒழுங்காக வீட்டுக்கு பயன்படும் என்று அவருக்கு புரிந்திருக்கிறார். எனவே இந்த நல்ல விழாவில் 20 நிமிடங்கள் நீங்கள் தம்பி பாராட்டி உரையாற்றுங்கள் என்றார்கள். கூடுதலாகவே எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நல்லது. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்தி என்றால், இந்த விழாவிலே கலந்து கொண்டு செல்வது மட்டுமல்ல, நீங்களும் எழுதுங்கள் என்பதுதான் செய்தி. இந்த விருதுகள் எதற்காக வழங்கப்படுகின்றன என்றால், யுகபாரதியை பார்த்து தொடர்ந்து எழுதுங்கள் என்பதற்காக மட்டுமில்லை. பிள்ளைகளே, நீங்களும் எழுதுங்கள். எழுத்தும் ஒரு ஆயுதம் தான். எழுத்தும் ஒரு ஆயுதம் தான். இந்த நாட்டின் தீமைகளை, இந்த நாட்டின் கசடுகளை, வீழ்த்தப்பட வேண்டியவைகளை வீழ்த்துவதற்கான ஆயுதம், உயர்த்தப்பட வேண்டியவைகளை உயர்த்துவதற்கான ஒரு கோல். எனவே நீங்களும் பிள்ளைகளே எழுதுங்கள். கவிஞராக, எழுத்தாளராக இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் அதற்கு என்றைக்கும் எந்த காலத்திலும் பஞ்சம் இருந்ததில்லை, இனியும் இருக்கக்கூடாது. எழுதுங்கள். எழுதினால் உங்களுக்கு விருதுகள் காத்திருக்கின்றன. எழுதினால் இந்த சமூகம் உங்களையும் வரவேற்று தோளில் தூக்கி வைத்துக் கொள்ள அணியமாக இருக்கிறது. எழுதுங்கள் பிள்ளைகளே, படியுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் நம் எல்லோருக்கும் முன்னிலையில் அவருக்கு விருதை வழங்கி இருக்கிறார்கள். விருது வழங்கி இருக்கிற அனைவருக்கும் நன்றி. விருதை பெற்றிருக்கிற தம்பிக்கு நம்முடைய வாழ்த்துகள். உங்களுக்கு என் வணக்கம். நன்றி. இன்னமும் இன்னமும் லஞ்சமும் லாவண்யமும் சாதியும் மதவெறியும் இந்த மண்ணில் இருக்கின்றன என்று சொன்னால் புரட்சி வர வேண்டியதான். புரட்சி என்பது வெறும் ரத்த கடலி என்று கருத வேண்டியது. புரட்சி என்பது அமைதியாகவும் வந்து சேரும். புரட்சி என்பது நம் மனநிலையிலிருந்தும் எழும். புரட்சி என்பது இந்த சமூகத்தை மாற்றுவது எதுவோ அதுதான் புரட்சி.
அது எந்த வகையில் வருகிறது என்பதல்ல. ஆனால் யுகபாரதிக்கு ஏன் புரட்சியின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிற்று? புரட்சியின் மீது அவருக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் அம்மா பட்ட துன்பமும் ஒரு அப்பாவி அப்பா புரட்சி வரும் என்று நம்பிக்கொண்டிருந்ததும் அது ஏற்படுத்திய தாக்கம். இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பாரதிக்கு தெரியும், உங்களில் பலருக்கு தெரியாது. அவர் சொல்லுகிற அந்த அப்பாவி அப்பாவும் நானும் நண்பர்கள். எனக்கு பிரேம்குமாரை அப்போது தெரியாது. பிரேம்குமார் யுகபாரதியாகி வளர்ந்ததற்கு பிறகு அடடே தோழர் டிகேபியின் மகனாய் யுகபாரதி என்று கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். நானும் அவரும் நண்பர்கள் என்பது இவருக்கு தெரியும். காம்ராட் 6ஆம் தேதி செயற்குழு என்று சொன்னதில் அந்த செயற்குழுக்கு நானும் இருக்கிறேன். அவரும் நானும் செயற்குழுவிலும் இருக்கிறோம், ஜெயிலிலும் வந்திருக்கிறோம். திருச்சி மத்திய சிறையில் 2 பேரும் வந்திருக்கிறோம். அவர் பொது உடைமை கட்சியில் இருந்தார், பிறகு தோழர் மணியரசனோடு இருந்தார். நானும் அந்த தோழர் மணியரசன் அவர்களோடு இருந்தேன். எல்லாம் யுகபாரதிக்கு தெரியும். என் மீதும் கோபம் இருக்குமா இல்லை? அதாவது வாழ்க்கை பல்வேறு திசைகளில் அழைத்து செல்கிறது. யுகபாரதி சென்னை எழும்பூரில் வந்து இறங்குகிற போது அவரிடமும் அவர் நண்பர் சரவணனிடமும் பேசுவதற்கு வார்த்தைகளை தவிர வேறொன்றும் பையில் இல்லை, சட்டை பையில் இல்லை. அந்த நடைவண்டி நாள்கள் அப்படித்தான் தொடங்குகின்றன. எழும்பூர் நிலையத்தில் ஒரே ஒரு முகவரியை வைத்துக் கொண்டு வந்து இறங்கி, சரவணனுடைய சித்தப்பா செல்வத்தினுடைய முகவரி. செல்வம் தங்கி இருக்கிற அறைக்கு போனால் அவர் அங்கே இருந்து காலை செய்து 1 மாதம் ஆயிடுச்சு என்கிறார். பிறகு அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அவர் வேலையை விட்டு போய் 10 நாள் ஆயிடுச்சு என்கிறார். செல்வத்தை தேடி இன்றைக்கு திரைப்படத்தில் பாடல் எழுதி செல்வத்தை குவிக்கிற அளவுக்கான ஆற்றலை, திறமையை அவர் பெற்றிருக்கிறார். 1500 பாடல்கள் எழுதியதற்கு பிறகு நான் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை, வறுமையை விரட்டி இருக்கிறேன் என்பதை தவிர. நான் தோழர் பரமசிவத்தை அறிவேன், ஆனால் அவர் வீட்டில் இருந்த வறுமையை அறிந்ததில்லை. ஒரு நடைமுறை புரிந்து கொள்ளாமல், நடைமுறையில் காலூண்டி கொள்ளாமல் பொது உடைமை பேசியதால் தம்பிக்கு வந்திருக்கிற வருத்தமாக இருக்கலாம். அதில் ஒரு நியாயமும் இருக்கிறது. அந்த நியாயம் இருக்கிறது. நான் நடைமுறையில் மிக கவனமாக இருக்கிறேன். 1990 சிறையில இருக்கிற போது நான் பேராசிரியர் பதவியை விட்டு விடுவதென்று அப்போது முடிவெடுத்தேன். ஆனாலும் இங்கே கவனமாக இருந்தேன் என்றால் 20 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை முடித்ததற்கு பிறகுதான் விடுவதென்று உறுதியாக இருந்தேன். காரணம், 20 ஆண்டுகள் முடித்தால்தான் ஓய்வூதியம் வரும், விருப்ப ஓய்வு கொடுத்தார். பலரும் கேட்டார்கள், இப்படி கவனமாக இருப்பது எப்படி புரட்சிகர மனப்பான்மையாகும்? நான் கேட்டேன், என்ன இப்போது புரட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிற வேலையை விட்டு வெளியிலே வந்துவிட்டால் பிறகு இந்த சிந்தனைகளிலே நான் ஆழ்ந்து போக முடியாது. அன்றாடம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்கிற கவலைகளிலே தான் ஆழ்ந்து போகிறேன். நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. தோழர் பரமசிவத்தை நான் பார்த்து நாளாயிற்று. நானும் யுகபாரதியும் சென்னையில் அடுத்தடுத்த தெருக்களில் தான் வாழ்கிறோம். சந்தித்துக் கொள்ள நேரம் இல்லை. சென்னையில் அடுத்த வீட்டில் வாழ்கிறவனோடு கூட பலருக்கு அறிமுகம் இருக்காங்க. அடுத்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், யாரோ ஆள் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அடுத்த கலாச்சாரம் தான் அங்கே அதிகம். எனவே தம்பி எழுதியிருக்கிறேன் அந்த பாடல். நான் அந்த புத்தகத்தை படிக்கிற போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது ஒரு நாவலை படிப்பது போல நீங்கள் படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க ஒரு நாவலை படிப்பது போன்ற சுவையான ஒன்றை எழுதுவது மிக கடினம். என்ன வேடிக்கை என்றால், நீங்கள் எழுதியிருக்கிற நாவலில் வருகிற பல பாத்திரங்கள் எனக்கு பரிச்சயமானது. உங்களுக்கு யாப்பிலக்கணம் சொல்லிக் கொடுத்ததாய் ஒரு புலவர் என்று எழுதியிருக்கிறேன், செல்ல கணேசன். நான் அவரை செல்ல கலைவாணன் என்று அழைப்பேன். எனக்கு கணேசனை விட பிடிக்காது. செல்ல கலைவாணன் என்று அழைப்பேன். நேற்று காலையில் கூட புலவர் என்னோடு பேசினார். தொடர்ந்து எங்கள் பேரவையில் இருக்கிற புலவர் இருக்கிறார். தம்பி, நாம் முத்துக்குமாரை பற்றி நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். பட்டாம்பூச்சி விற்பவனும் அவருடைய முதல் புத்தகம், யுகபாரதியினுடைய முதல் புத்தகமும் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் வந்திருக்கின்றன. எனக்கு முத்துக்குமார் யார் என்று தெரியாது. அப்போது முத்துக்குமார் திரைப்படத்தில் பாடல் எழுதவும் இல்லை. பட்டாம்பூச்சி விற்பவன் என்கிற அந்த புத்தகத்தை 90களின் இறுதி நான் லண்டன் இதழின் ஆசிரியராக இருந்த போது என்னிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். படித்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாங்கினேன். ஆனால் படித்ததற்கு பிறகு அந்த புத்தகத்தினுடைய ஆழமான கருத்துக்களில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அன்றைக்கு முத்துக்குமாருக்கு எழுதிய வரிகள்
உங்களுக்கு பொருந்தும். என்ன எழுதினேன் என்றால், என் பிள்ளையை விட குறைந்த வயது, ஆனால் என் தந்தையை விட முதிர்ந்த சிந்தனையோடு இந்த கவிதையை பொருந்தும். என் பிள்ளையை விட குறைந்த வயதுதான், ஆனால் நீங்கள் எழுதியிருக்கிற பல வரிகள் இன்றைக்கும் நான் உண்மையாக பாராட்டுவதற்காக சொல்கிறேன். மேடையில் பாராட்டுவதற்காக என்று பொய்யாக எதையும் எப்போதும் பேசக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறார். என் பிள்ளையை விட குறைவான வயதில் யுகபாரதி அவர்களே, நீங்கள் என் தந்தையை விட முதிர்ந்த சிந்தனையோடு பல செய்திகளை எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் எழுத்து திரைப்படங்களில் தொடர்வதுதான் தேவையானது. ஏனென்றால் நீங்கள் பத்திரிகை துறையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். பத்திரிகை துறையிலே மட்டும் நீங்களோ ஞானவேலோ அதில் மட்டும் இருந்திருப்பீர்களே, ஆனால் நாங்கள் எல்லோரும் கூட உங்களை அறிந்திருப்போமா என்று சொல்ல முடியாது. இங்கே வந்ததற்கு பிறகு நான் ஞானவேலிடத்திலே கேட்டேன், நாம் இதற்கு முன்னால் சந்தித்திருக்கிறோமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் உங்களிடத்திலே பேட்டியே எடுத்திருக்கிறேன் என்றார். என்னிடம் நேர்காணல் எடுத்து வருகிற பத்திரிகை நண்பரை நான் அப்படியே நினைவில் வைத்திருப்பேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் திரைப்படத்தின் ஞானவேலை நான் மட்டுமல்ல, நாடே இனிமேல் மறக்காது. அது அந்த ஊடகத்தின் வலிமை. அந்த ஊடகத்தின் வழியாக சொல்லுகிற போதுதான் செய்திகள் போய் சேரும். உங்கள் புத்தகத்தை படிக்கிற போதுதான் நான் அறிந்து கொண்டேன், அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். பல்லாங்குழியின் மட்டம் பார்த்தேன் ஒற்றை நாள். அதுதான் அவருடைய முதல் பாட்டு என்பதை படித்த போது, அந்த முதல் பாட்டை இயக்குனர் லிங்குசாமி கூட இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதலாமே என்று சொல்லி கைவிட்டதற்கு பிறகு, சரி இனிமேல் நமக்கு பாட்டு வராது என்று அவர் முடிவு செய்தார். 3 மாதத்திற்கு பிறகு அதே பாட்டுக்காக அழைக்கப்பட்டு அந்த பாடல் அரங்கேறுகிறது. அந்த பாடலை நாடு இன்னமும் போற்றுகிறது. அவர் ஒரு புத்தகத்திலே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார், ஒரு இயலுக்கு, ரயில் இருக்கிறதே அது நீண்ட புல்லாங்குழல் என்கிறார். அந்த கற்பனையே எனக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த ரயில் ஒரு நீண்ட புல்லாங்குழல் என்று சிந்திப்பதற்கு ஒரு கவிஞரால் தான், நமக்கு ரயிலாகத்தான் தெரிகிறது, அல்லது ரயிலில் இருக்கிற புகைதான் தெரிகிறது, புகையில் ஏதாவது ஒலிதான் தெரிகிறது. அது புல்லாங்குழலாக தெரிகிறது என்றால் உங்களுக்குள் கவிதை வந்திருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, இவர் கவிதை எழுதுவதை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் பாராட்டி இருக்கிறார். பெரும்பாலும் நம்முடைய அனுபவம் என்ன, பிள்ளைகளெல்லாம் பின்னால் இருக்கிறீர்கள், நீங்கள் கவிதை எழுதினால் வீட்டில் யாராவது உங்களை பாராட்டுவார்களா? வேற வேலை இல்லை, ஒழுங்கா படி. இந்த கவிதை எழுதுறவெல்லாம் வீணா போற வேண்டும். இந்த சமூகத்தில் ஒரு பொதுவாக ஒரு கருத்து உண்டு. ஆனால் அவர் எழுதிய அந்த கவிதையை அவருடைய அம்மா அந்த கவிதை எழுத்தில் வந்துவிடாதா என்கிற ஒரு ஆர்வத்தில் ஆசையில் காத்திருக்கிறார். சீனு அண்ணன் என்று ஒரு பாத்திரம், பக்கத்து வீட்டு சீனு அண்ணனை பற்றி அவர் விவரிக்கிறார். நான் விவரித்தால் சிக்கல். சீனு அண்ணன் யார் என்பதையெல்லாம் சொல்லுகிறார். அவரிடத்திலே கொடுத்து அவர் சான்றிதழ் கொடுத்தால் தான் அம்மாவும் அப்பாவும் இவரை கவிதைக்கு ஏற்பார். உள்ள கவிதை எழுதியிருக்கிறானே எப்படி இருக்கிறது. சீனு அண்ணனிடம் கொடுத்த உடனே இவர் பயந்து போய் அம்மாவின் அடுக்கலைக்குள் ஒளிந்து கொள்ளுகிறார். படிச்சுட்டு என்ன சொல்ல போறார்? அவர் படித்து விட்டு இவருடைய அம்மாவை அழைத்து, வசதி அக்கா அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற கவிஞரை கூப்பிடுங்க என்று சொன்னார். அதுதான் முதல் சாதனை. ஒளிஞ்சிட்டு இருக்கிற கவிஞரை கூப்பிடுங்கள் என்று சொன்ன போதுதான் நமக்கும் கவிதை வரும் என்று அவருக்கு தோன்றுகிறது. அதற்கு பிறகு இன்னொரு நாள் இவர் படித்த பள்ளியினுடைய அந்த செயலாளர் அல்லது தாளாளர், உங்க அப்பாவை நாளைக்கு வர சொல்லுன்னு சொன்ன. பெரும்பாலும் பிள்ளைகளை பார்த்து அப்பாவை வர சொல்லுன்னு சொன்னா இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு பாராட்டுவதற்காக ஒரு நாளும் பெற்றோரை அழைக்கவே மாட்டேன். பையன் தப்பு பண்ணா மட்டும்தான் அப்பாவை எல்லாரும் கூப்பிடுவான். அப்பாவை அழைத்து வர சொல், அப்பாவை வர சொல் என்று சொன்ன உடனேயே இவருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடந்து போய்விட்டது தோன்றுகிறது. அடுத்த நாள் அப்பா வருகிற போது அவருடைய செயலாளர் ஹாரிஸ் அவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றால், உங்கள் பையன் ஏதோ எழுதி வைத்த கவிதையை பார்த்தேன், அவனுக்கு கவிதை வருகிறது, பிற்காலத்தில் பெரிய ஆளாக வருவான், அவனை ஊக்குவியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கல்லூரி தலைமை ஆசிரியர் செயலாளரை பார்க்க முடியாது. ஒருவேளை ஐயா மாணவராய சொல்வாரா என்று தெரியவில்லை. அப்படி பிள்ளைகளை மற்ற துறைகளிலும் ஊக்குவிக்கிற ஒருவராக இருக்கிறார். என்ன நடக்கப் போகிறதோ என்கிற பயத்தோடு யுகபாரதி வீட்டுக்கு வருகிற
அதுவரையில் நான் காணாத முத்தமது என்ற அந்த முத்தம் 1000 எழுத்துக்களாய் வெளியிட்டது. அந்த தாயினுடைய பாராட்டு, அப்படி ஒரு தாயும் அப்படி ஒரு தந்தையும் அப்படி ஒரு ஆசிரியரும் கிடைத்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு பெரும் நம்பிக்கையோடு தான் அம்மா தன் நகைகளை அடக்கி வைத்துக் கொடுத்த 1500 ரூபாயோடு மட்டும் சென்னைக்கு வந்து சேர்ந்து நாடாக நாடாக அந்த பணம் கரைய கரைய என்ன செய்வது என்று புரியாமல் எப்படியாவது பத்திரிகையாளர் ஆகிவிட வேண்டும் என்று கருதி பிறகு தானாக வந்து வேண்டாம் திரைப்பட பாடல் வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகும் இல்லை, திரைப்பட பாடலை எழுதுங்கள் என்று லிங்குசாமி போன்ற நண்பர்கள் கேட்டுக்கொண்டு எழுதிய பாடல் இன்றைக்கு 1500 தாண்டி இருக்கிறது என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரிய மகிழ்ச்சி. இந்த விருது என்பது எழுதி முடித்துவிட்டாய் என்பதற்காக அல்ல, இன்னமும் எழுது என்பதற்காக. எழுது, இன்னொரு கவிக்கோ இன்னொரு சிற்பி நாட்டுக்கு தேவைப்படுகிறது, எழுது என்பதற்காகத்தான் சிற்பி அவர்களே அந்த விருதை தம்பிக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் கவனமாக விருதை அவரிடம் கொடுத்தார்கள், பணத்தை மனைவியிடம் தான் கொடுத்தார்கள். நானும் தவிர்த்து கொண்டே இருந்தேன். கவிதை எழுதியது அவர் தானே, ஆனாலும் கவிதைக்கான விருதுதான் அவருக்கு வழங்கப்பட்டது, காசு என்னவோ வீட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் பெண்களிடம் போய் சேரும் பணம் தான் ஒழுங்காக வீட்டுக்கு பயன்படும் என்று அவருக்கு புரிந்திருக்கிறார். எனவே இந்த நல்ல விழாவில் 20 நிமிடங்கள் நீங்கள் தம்பி பாராட்டி உரையாற்றுங்கள் என்றால் கூடுதலாகவே எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். நல்லது. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்தி என்றால், இந்த விழாவிலே கலந்து கொண்டு செல்வது மட்டுமல்ல, நீங்களும் எழுதுங்கள் என்பதுதான் செய்தி. இந்த விருதுகள் எதற்காக வழங்கப்படுகின்றன என்றால், யுகபாரதியை பார்த்து தொடர்ந்து எழுதுங்கள் என்பதற்காக மட்டுமில்லை. பிள்ளைகளே, நீங்களும் எழுதுங்கள். எழுத்தும் ஒரு ஆயுதம் தான், எழுத்தும் ஒரு ஆயுதம் தான். இந்த நாட்டின் தீமைகளை, இந்த நாட்டின் கசடுகளை, வீழ்த்தப்பட வேண்டியவைகளை வீழ்த்துவதற்கான ஆயுதம், உயர்த்தப்பட வேண்டியவைகளை உயர்த்துவதற்கான ஒரு கோல். எனவே நீங்களும் பிள்ளைகளே எழுதுங்கள். கவிஞராக, எழுத்தாளராக இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் அதற்கு என்றைக்கும் எந்த காலத்திலும் பஞ்சம் இருந்ததில்லை, இனியும் இருக்கக்கூடாது. எழுதுங்கள். எழுதினால் உங்களுக்கு விருதுகள் காத்திருக்கின்றன. எழுதினால் இந்த சமூகம் உங்களையும் வரவேற்று தோளில் தூக்கி வைத்துக் கொள்ள அணியமாக இருக்கிறது. எழுதுங்கள் பிள்ளைகளே, படியுங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் நம் எல்லோருக்கும் முன்னிலையில் அவருக்கு விருதை வழங்கி இருக்கிறார்கள். விருது வழங்கி இருக்கிற அனைவருக்கும் நன்றி. விருதை பெற்றிருக்கிற தம்பிக்கு நம்முடைய வாழ்த்துகள். உங்களுக்கு என் வணக்கம்.